அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம். சரி, வணக்கம் வணக்கம். கொஞ்சம் சத்தமா இருக்கிறபடியா நல்ல விஷயம் வந்து நினைக்கிறேன். கோயில் அடியில் வச்சு உங்களுக்கு இந்த பரிசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது வந்து என்ன விசேஷம்? லவ்வர்ஸ் டே. சரி, இதில் நாங்கள் எதுவுமே கேட்கலாதுன்னு நினைக்கிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி அழகாக உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு வந்துருக்கோம். இதில் அதை கொடுத்துருவோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி, காய்ச்சலாமண்டெல்லாம் கேள்விப்பட்டோம். நாங்கள் காது ஸ்கூல் சுற்றிக்கு போனோம். அங்கே இல்லை, நீங்கள் 2 நாள் லீவாமன்னு சொன்னாங்க. கொடுங்க கொடுங்க. சரி, ஓகே, டென்ஷன் ஆக தேவையில்லை. சரி, யார் அனுப்பிவிட்டாங்க? ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில் இருக்கிறாங்க. சரி, உங்களெலாம் இதில் வந்து நாங்கள் யார் அனுப்பினது, அவர் இல்லை இவர் இருந்தெல்லாம் நாங்கள் சொல்லலாது. பிறந்த நாளுக்கு அனுப்புகிற மாதிரி கதைக்கலாது. வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ஆசையாக இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி நீண்ட நாட்களுக்கு முதல் பிளான் பண்ணி ஆசையாக செஞ்சால் இந்த பிள்ளை என்னென்னா பிடிக்கலாமல் போச்சு எங்களுக்கு. அங்கே போனால் 2 நாள் லீவுன்றாங்க. பச்சந்தோப்பில் ஃபோன் அடிச்சு கேட்டா பிள்ளை அங்கே நிற்கிதுன்றாங்க. அங்கே ஏண்டு அடித்தா இந்த பிள்ளை அடிச்சு எனக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் கதைக்கிறீங்க அடிக்கிற மாதிரி கதைக்குது. நான் வேலையை அனுக்கிறேன் வைங்க என்றெல்லாம் பொய் சொல்லி எத்தனை பொய் சொல்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண வந்து சேர்ந்துருக்குறேன். மற்றது வந்து ஆசையாக உங்களை சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு தேடி பிடிச்சி கடைசியாக சித்தங்காணி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்குறேன். கோயில் அடிக்கு அழகாக ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. ஸ்வீட்டோட இந்த நாளை கொண்டாடட்டாம். நான் தான் பக்கத்தில் இல்லை, இல்லாட்டிக்கும் இந்த பரிசுகளை வாங்குங்கன்னு சொல்லி ஆசையாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு கிஃப்ட் நானே செலக்ட் பண்ணி அழகான ஒரு சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறேன். நாங்கள் சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய யாருன்றதை நான் என்ன கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு தூரம் பின்னால முன்னால உங்களை துரத்தி பிடிச்சி இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டேல உங்களை நிறைஞ்ச சந்தோஷப்படுத்தணும்னு அனுப்பியிருக்காங்க. இன்னும் ஒரு கவலை, ஆள் பக்கத்தில் இல்லைன்னு, அதுதான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. இன்னொரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. அழகா ஒரு செடி பியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அப்படியா? பிங்க் கலர் கொடுங்க, அவருக்கு பிங்க் கலர் விருப்பம், அவருக்கு பிடிக்கும் போது தெரியல, பிங்க் கலர் தான் கொடுங்கன்னு சொல்லி ஆசையா எல்லாம் செலக்ட் பண்ணி உங்களோட உயரத்தில் இருக்கும் போல இருக்கு கிட்டத்தட்ட. சரி, நினைச்சிங்களா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும்னு? புதிய கதைச்சவர் சொல்லல. ஆனால் இது நான் நீண்ட நாட்களுக்கு முதல் பிளான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணோம். நீங்கள் அங்கே அனுப்பிங்க, காகிரிசில் அனுப்பிங்க, அப்போ அங்கே போய் பிடிப்போம்லாம். ஆனால் இன்றைக்கு எங்களோட பிளான் எல்லாம் பிழைச்சி போச்சு. ஆனால் நல்லதானே, கோயில் அடியில் வச்சு கணவர் இந்த பரிசு கிடைச்சிருக்குது. நாங்கள் சொல்லவே தேவையில்லை. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு போட்டு உங்களுக்காக அழகாக ஒரு ஃப்ரேம் மை லவ் என்று சொல்லி என்ற காதலுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆசையா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கு. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கணவருக்கு? தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லியிருக்கிறீங்க. வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த வீடியோவை பார்த்து சொல்லியிருங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பாவம் கல நாளாக பிளான் பண்ணி நினைக்கிறேன் விடியக்காலமே அவருக்கு கோலெல்லாம் அடித்து எடுத்தியும் போட்டேன். பாவம் உங்களை காணையில் காகில் என்னன்னா அடிச்சு எழுதி போட்டோம். அவரும் மொழி பார்த்தான் இருக்கிறார் இவ்வளவு நேரம் கொண்டு நினைக்கிறேன். என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? லவ் யூ சோ மச் என்று சொல்லியிருக்கிறா, மிஸ் யூ சோ மச் என்று சொல்லியிருக்கிறா, வெயிட்டிங் ஃபார் யூன்னு சொல்லியிருக்கிறா. ரொம்ப சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கணும், அல்லது அடுத்த வேலண்டைன்ஸ் டே நீங்கள் போய் அவரோட சேர்ந்து கொண்டாடணும். இந்த கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாகபூஷணி அம்பாளன்னு நினைக்கிறேன். அவரோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் அடுத்த வருஷம் அவரோட சேர்ந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும்.
மனசார வாழ்த்துறோம், நிறைவேறணும் கட்டாயம். ஸோ இனிய காதலர் தின வாழ்த்துக்களை 2 பேருக்கும் சொல்லிக்கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். நன்றி, தேங்க்யூ.